சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. விஜய் பிளஸ் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி உறுதி, வரலாறு காண முடியாத வெற்றி இந்த 2026 தேர்தலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணி கணக்கு மாறுகிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். திமுக படுந்தோல்வி, டெபாசிட் இழக்குமா, இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்போடு பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தனிப்பெரும்பான்மையான ஒரு தலைமையை நிரூபிக்க முடியும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு 2021க்கு பிறகு பார்த்தீங்கன்னா படுந்தோல்வியை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து வந்திருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறது அதிமுக. அதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கூட்டணிக்கு வர வேண்டும், விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் இன்னும் இதுவரை பார்த்தீங்கன்னா வரவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தனித்து போட்டியிட்டால் பெரும்பான்மையான வாக்குலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களால் பெற முடியாது. ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தோல்வி பெறுவார். அதாவது விஜய் போட்டியிடுகின்ற தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் சோஷியல் மீடியாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி என்று போனால் மட்டுமே விஜய் அவர்கள் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்களில் வெற்றி பெறலாம், இல்லை 10 இடங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கை தான் சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி போனால் விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம கட்சியுடன் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறவில்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் அணியில் இருக்கக்கூடியவர்களும் சொன்னதாகவும் அதற்கு விஜய் அவர்கள் ஒப்புதல் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே.